வாங்க வெள்ளை பூசணி அல்வா நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வணக்கம், என்னோட பேர் மைதீன். நண்பர்கள் சமையல் குழுவிலிருந்து பேசுகிறேன். வாங்க வெள்ளை பூசணி அல்வா நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணியோடைய அல்வாவுக்கு நம்ம என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து வெள்ளை பூசணி 2 கிலோ எடுத்திருக்கேன், சரிங்களா. வெள்ளரி விதை 100 கிராம், முந்திரிக்கு வந்து 200 கிராம், சர்க்கரை வந்து 2 கிலோ, அப்புறம் தேவையான அளவு நெய், தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்த வந்து நமக்கு நெய் 200 மில்லி நெய் ஊற்ற போகிறோம். நம்ம வேக வச்சின பூசணியை நம்ம நெய்யோடு சேர்க்க போகிறோம். நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ அந்த பூசணியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 100 கிராம் வெள்ளரி விதை நம்ம சேர்க்குறோம் இதில், சரிங்களா. இப்போ வெள்ளரி விதை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து முந்திரி சேர்க்குறோம், சரிங்களா. இந்த ஸ்வீட்டை பார்த்தோம்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம், சரிங்களா. கல்யாண ஃபங்க்ஷனில் நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டு பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக கோயம்புத்தூர், திருப்பூர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இந்த ஸ்வீட்டு, சரிங்களா. வாங்க எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இது வந்து பூசணிக்காய் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு. இப்போ முந்திரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து 2 கிலோ இதுக்கு வந்து நமக்கு 1 கிலோ சீனி நம்ம சேர்க்குறோம், சரிங்களா. சீனியை வந்து நல்லா நமக்கு மெல்ட் ஆகி வரணும். அந்த பூசணிக்காயோட சீனியை வந்து நல்லா சேரணும். சேர்ந்து இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மென்மையாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவைக்கு வந்து கலர் எதுவும் சேர்க்குறாதான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா கலர் இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம், சரிங்களா. சிலவங்க ரெட் கலரு அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒன்லி கலர் இல்லாமல் நேச்சுரலாகவே பண்ணுறோம், சரிங்களா. நல்லா சீனி வந்து பூசணிக்காயோட நல்லா சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்தால் தான் வந்து ஸ்வீட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஒரு மென்மையாக இருக்கும். இப்போ நம்ம பூசணியும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இல்லை நார்மலாக வீட்டிலே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை பார்த்தோம்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட்டு. பெரியவங்களிலேருந்து சிறியவங்களை வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நம்ம இதோட வந்து பைனாப்பிள் ஸ்வீட்டு நம்ம ஃபேவரெட்டு, அதையும் சேர்ந்து நம்ம பண்ணலாம். பூசணி ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஏலக்காய் பொடி எதுக்குன்னா அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும், சரிங்களா. அதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காண்டி நம்ம அந்த ஏலக்காய் வந்து நம்ம அரைச்சி போட்டுறோம். அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம தேவையான அளவுக்கு ஒரு மைல்யூட்டாக ஒரு வாடகைக்காண்டி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்வீட்டு, சுகரு எல்லாமே வந்து கரெக்டான வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள்.